கேஷாதிவம்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் குருவரிய பராப்தியவரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதங்குணாப்தியம் சம்பத்குமார குருவரியமகம் பிரவத்தி தஸ்மின் குருடமாரம்பாம் விஜயேகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். 302ஆம் வார்த்தை நேற்றையும் பார்த்தோம், இந்த பார்த்துட்டு முன்னுக்கு வரலாம். வேஷங்கண்ட விஷயப்பிரவணனுக்கு பகவத் விஷயத்தில் அன்வயமில்லை. பகவத் விஷயத்தில் அன்வயமுடையவனுக்கு விஷயாந்தரங்களில் அன்வயமில்லை என்று திருக்குறள் ஜிய நீர் பார்த்து நிற்க என்ன சொல்றார் அப்படின்னா, 302ஆம் வார்த்தை வேஷங்கண்டா அழகிலே ஈடுபட்டவன் விஷயப்பிரவணனுக்கு பகவத் விஷயத்தில் அன்வயமில்லை. பகவத் விஷயத்தில் அன்மையுடையவனுக்கு விஷயாந்தரங்களில் அன்வயமில்லை என்று திருக்குறள் சொல்ல. அடுத்த விஷயம் இன்னது ஆரம்பம். அம்மங்கிக்கு பெரிய முதலியார் அருள் செய்கிற வார்த்தை. ஆளவந்தாருக்கு பெரிய முதலியாரின் பேரு. உன்னுடைய பால்யத்தை பாராதே பகவத் விஷயம் சொன்னோம். விபூதி என் படக்கடவென்று அறிகிறோம். உடம்பை இட்டு விரட்டாக உயிரை இட்டு மறுட்டி கொண்டு போரு. ஆளவந்தார் வார்த்தை. இது வியாக்கியானம் பண்ணதான் தெரிகிறது. பெரியவர்களார் என்னும் திருநாமமுள்ள ஆளவந்தார் நமது சிஷ்யர்களில் ஒருவரான அம்மங்கி என்னும் வாலிபருக்கு சொன்ன வார்த்தை இது. உன்னுடைய எவ்வன வயசை கணிசியாமல் உனக்கு பகவத் விஷயத்தை சொல்லிவிட்டேன். உன்னிடம் நல்வார்த்தை கேட்க வரும் போது பகவத் விபூதியானா எம்பெருமானுக்கு செல்வமானா ஸ்திரீகள் உன்னை அடைந்து ஆத்மோஜீவனத்தை பெறுவார்களா அல்லது ஆத்ம நாசத்தை பெறுவார்களா என்று எனக்கு புரியவில்லை. ஆகையால் உடம்புக்கு இரையிட்டு ஆத்மநாசத்தை விளைவிக்காமல் உடலை பட்டினி போட்டு உயிருக்கு இரையிட்டு ஆத்மோஜீவனத்தை விளைவித்துக் கொண்டு போவாயாக அப்படின்ற ஆத்மோஜீவனத்துக்கு வேண்டி பண்ணுங்கோ. இந்த வேஷம் கண்டு மகிழாதேங்கோன்னு சொல்றார். அடுத்தது 304வது வார்த்தை. சோமாசி ஆண்டான் ஸ்ரீவைஷ்ணவனுக்கு விஷயப்பிராவண்யம் தன்னை உணர்ந்தாலும் கூடாது, தன் சத்தையை உணர்ந்தாலும் கூடாது, சம்பந்தத்தை உணர்ந்தாலும் கூடாது, சரீரத்தை உணர்ந்தாலும் கூடாது என்றார். 4 கூடாது அப்படின்றார். என்னது அப்படின்னா, எம்பெருமானாருடைய சிஷ்யரான ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்னும் சோமாசி ஆண்டானுடைய வார்த்தை. எம்பெருமான் விஷயத்தில் அனன்யார்கசேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம் என்னும் ஆகாரத்திரையும் உடைய தன்மை உணர்ந்தாலும் ஸ்திரீகளிடம் போக்கிய புத்தி வைப்பது அனன்ய போக்கியத்துவம் ஆகிற ஸ்வரூபத்துக்கு முரண்படமாகியாரே ஸ்ரீவைஷ்ணவனுக்கு தகாது. தன் சத்தைக்கு காரணமான எம்பெருமானுடைய சர்வஜத்துவம், சர்வவியாபகத்துவம் முதலான பெருமைகளை உணர்ந்தாலும் எங்கும் உள்ளவனாய் எல்லாம் உணர்ந்தவனான அவன் முன்னிலையிலேயே ஸ்ரீ விஷயத்தில் ஈடுபடுவது தகாதென்று விளங்கும். எம்பெருமானுக்கும் மற்ற சேத்தனர்களுக்கும் உண்டான பர்த்தர் பாரியா சம்பந்தத்தை உணர்ந்தாலும் எம்பெருமானுக்கு பாரியை போலே போக்கிய பொருளான ஒரு ஸ்திரீயிடம் இவன்
போக்கிய புத்தி வைப்பது பொருந்தாது. ஊனடை சுவரை தென்பதூன் நாட்டி உரோமம் வைந்து 9 வாசல் தானுடைய குறும்பை என்று பெரிய திருவடியில் சொன்ன மாதிரி அனுசந்திக்கப்பட்ட சரீரத்தின் தாழ்வை அறிந்தாலும் ஒரு சரீரத்துக்கு இன்னொரு சரீரத்தை உடமாக கொள்கின்ற ஸ்திரீ போகம் தகாது அப்படின்றது. அடுத்தது 305 வார்த்தை. அந்தரியாமையாய் நின்று பெருமாள் சத்தையை நோக்கினேன், அழுந்தி கிடந்த நாளிலே கரணங்களை தந்தீர். அக்கரணங்களை கொண்டு வியாபி வியபிச்சரியாதபடி ஆச்சாரியனை இடுவித்து அங்கீகரிப்பித்தீர். ரூப நாமங்களையும் தந்தீர். விஷயாந்தர பிராவண்யமும் பரநிந்தையுமே யாத்திரையாயிருக்கிற வாயாலே துவயத்தை உச்சரிப்பித்தீர். தேவரீர் செய்திருந்த ஏத்தம் ஜென்ம பரம்பரைகள் தோறும் பிறந்து துவயத்தை உச்சரித்தால் உறவதென்றுண்டோ என்றும்படுகிறே. இவ்வேற்றமெல்லாம் கீழ்ப்பட்டு பிரகிருதியே மேற்பட்டு போரான் என்றது. ஆகிலும் பெரியாரம்ப கர்மத்தை அறுத்து அதிகார சம்பத்தியை உண்டாக்கி கொடுத்தருளீர். தேவரீர் திருவிள்ளமாகில் என்று ஆச்சான் பிள்ளை அனுசந்தானம். வியாக்கியானம் என்ன சொல்றது? இது ஆச்சான் பிள்ளை எதை செய்த உபகார ஸ்மிருதி என்னும் தனியாகவும் அச்சிடப்பட்டுள்ளது. அதில் சில பாடவேரங்கள் உள்ளன. எம்பெருமானை பார்த்து அவன் செய்த நன்றிக்கு தம்மால் கைமாறு செய்ய முடியாது என்று விண்ணப்பித்து தம்முடைய தாழ்வை கணிசியாமல் தமக்கு நன்மைகளை மேலும் கிருபை செய்திட வேணும் என்று பிரார்த்திப்பதாய் அமைந்துள்ளது இவ்வார்த்தை. பழைய காலத்தில் அச்சேதனத்தோடு ஒத்திருந்த நிலையை கண்டு இறங்கி உம்மை வணங்குவதற்காக இந்திரியங்களை தந்தீர். எம்பெருமான் எதுக்காக இந்திரியங்களை கொடுத்தான்? வணங்குறதுக்காக. அவர் அந்த இந்திரியங்களை கொண்டு நான் சப்தாதி விஷயங்களிலே மண்டி விலகாமல் எனது ஆச்சாரியனை கொண்டு என்னை அங்கீகரிக்கும்படியாக செய்தீர். இதை பண்ணின உபகாரம். எம்பெருமான் ஸ்ரீவைஷ்ணவனுக்கு பொருத்தமான ஊர்துவண்ட தாரணம், துளசி, தாமரை மணிமாலைகள் தரித்தல் முதலானவற்றை ஆச்சாரியனை கொண்டற்கு அளித்திரடினேன். உபகார ஸ்மிருதியில் ரூப நாமங்களை உகந்தருளினீர் என்று பாடம் உள்ளது. அப்போது தமருகந்தர் அப்புருவம் அப்புருவன் தானே, தமருகந்தர பேர் மொத்த பேர் என்கிறபடியே அடியேன் விரும்பிய நாம ரூபங்களையே தேவரீர் அச்சாரூபியாய் அங்கீகரித்தீர் என்று பொருள்படுகிறது. தேவரீர் அடியேனுக்கு செய்திருந்த ஏத்தங்களை பார்த்தால் இனி வரும் கணக்கற்ற ஜன்மங்களில் எல்லாம் பிறந்து துவயத்தை உச்சரித்து உம்மை வகுப்பித்தாலும் சரியான கைமாறாகாது என்று சொல்லும்படி இருக்கிறது. தேவரீர் செய்திருந்த சிறப்பை எல்லாம் கீழ்ப்படுத்தி என்னுடைய தேக பாரவசியம் தானே வெஞ்சிச் செல்கிறது. இப்படி இருந்த போதிலும் எனது சரீரத்திற்கு காரணமான கர்மங்களை அறுத்து உண்மையே உபாயோபேயங்களாக உறுதி பூண்டிருக்கையாகிற அதிகார பூர்த்தியை தேவரீரே உண்டாக்கி கொடுக்க வேண்டும். தேவரீர் திருவள்ளம் பற்றினான் நின்னுடைய பிரிந்திருந்தேன், இனி என் திருக்கிருப்பேன். ஆழ்வார் சொல்றானோ இல்ல, அதுதான் எனக்கு வேண்டியது எப்படி என்றார். அடுத்த வார்த்தை
அந்தர்யாமியாய் நின்று சத்தையை நோக்கினீர். அத்வேஷம் தொடக்கமானா ஆத்ம குணத்தை பிறப்பித்தீர். ஆச்சாரியன் திருவிழிகளிலே சேர்த்தருளினீர். சம்சாரம் பந்தத்தையும் கடித்தருளினீர். சர்வாபராதங்களையும் பொறுத்தருளினீர். அச்சிராதி மார்க்கத்தையும் பரமபரத்தையும் குணானுபவத்தையும் தந்து யாவத் ஆத்மபாவி நித்திகைங்கரியம் கண்டருளா நின்னீர் கொண்டருளினீர். சர்வசுவாமியான சர்வேஸ்வரனே தேவதை செய்தபடி என்தான் என்று நம்பிள்ளை அனுசந்தானம். அத்வேஷம் பகவத் பாகவதர்களிடம் வெறுப்பின்மை, ஆபிமுக்கியம் அவர்களிடமும் ஈடுபாடு முதலான ஆத்மரங்களை உண்டாக்கினீர் அப்படின்னு பெருமாளை சந்தோஷப்பட்டு எந்தெந்த பண்ணார் அப்படின்னு சொல்ல கிளீனா ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். ஜாஸ்தி வியாக்கியானம் பண்ணலை. அடுத்தது அனன்ய பிரயோஜனன். அநேய பிரயோஜன் அல்லாமையாலே உகப்புக்கு பாத்திரமல்லேன். ஆர்த்த பிரபந்தன் அல்லாமையாலே இரக்கத்துக்கு பிராப்தனல்லேன் பாத்திரமல்லேன். பிராமாதிகம் அல்லாமையாலே க்ஷமைக்கு பாத்திரமல்லேன். உபகாரக்கன் என்று உகந்தீர். அனன்யன் என்று இறங்கினீர். அவர்ஜனீயம் என்று பொருத்தீர் என்று ஆச்சான் பிள்ளை. இது 107ஆம் வார்த்தை வியாக்கியானம். இது ஆச்சான் பிள்ளை என் நைச்சியானுசந்தானம். அனாதியாக தொடர்ந்து வரும் சரீர சம்பந்தத்தாலே மற்ற பிரயோஜனங்களிடம் விருப்பம் நிலையாடுகையாலே அனன்ய பிரயோஜன அல்லாதவனாய் தேவரீருடைய உகப்புக்கு பாத்திரம் அல்லாதவனாய் இருந்த போதிலும் எம்பெருமானார் திருவடி சம்பந்தம் பெற்று சதாச்சாரிய பரம்பரை மூலம் வந்த அர்த்தங்களை சொல்லி சேத்தனரை திருத்தி நமக்காக்கின உபகாரகன் என்று உபகரித்தீர் என்று உகந்தீர். சம்சாரத்தில் அடிக்கொதிப்பு ஏற்பட்டமையாலும் பகவத் விஷயத்தை பெற்றால் அல்லது தெரியாமையாலும் ஆழ்வார்களைப் போலே ஆர்த்த பிரவர்த்தியை செய்யாமையாலே தேவரீருடைய இரக்கத்துக்கு பாத்திரமல்லாதவனாய் இருந்த போதிலும் நம்மை விட்டால் வேறு கதியில்லாதவன் என்று இறங்கினீர். நான் செய்யும் அபச்சாரங்கள் கவனக்குறையாகிற பிரமாதத்தால் ஏற்பட்டதாயிராமல் புத்திபூர்வகமாக செயலவையாய் இருக்கையாலே கவனக்குறைவால் ஏற்பட்ட அபச்சாரங்களை பொறுக்கும் தேவரீருடைய பொறுமைக்கு பாத்திரமல்லாதவனாய் இருந்த போதிலும் சராச்சாரியை முன்னிட்டுக் கொண்டு நம்மை பற்றினவனாகியாலே விலக்க வண்ணாதவன் என்று நம் அபசாரங்களை பொருத்தி பெருமாள் கொஞ்ச கிருபையே அப்படியே ஒன்னு சொல்லி சந்தோஷப்படுறார். அடுத்த வார்த்தை 308. ஸ்ரீவைஷ்ணவர்கள் கொண்டாடப்புக்கால் ஆச்சாரிய வைபவம் இருக்கும்படியே என்றும் உடையவர்கள் செய்வதற்கு கேள்வி உண்டோ என்றும் அவர்கள் நிலைச்செய்கையாலே உண்டாக கடவுளே என்றும் நினைக்க கடவன். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை மற்றும் சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நேரே கொண்டாடினால் இருமாப்பு அடையாமல் ஆச்சாரியனுடைய வைபவம் இப்படி அடியேன்பால் வெள்ளவிடுகிறது என்றும் நமக்கு சுவாமிகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம்மிடம் இல்லாத பெருமைகளை சொன்னாலும் அவர்களை தடுக்க நமக்கு உரிமை இல்லை என்றும்
மகாத்மாக்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இத்தகைய பெருமைகள் நம்மிடம் இருப்பதாக அருளிச் செய்கையாலே இப்போது நம்மிடம் எல்லாவிடிலும் இப்பெருமைகள் நமக்கு காலக்கிரமத்திலே உண்டாகிவிடும் என்றும் நினைக்க வேண்டும். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் நிஷ்ட வைஷ்ணவ புகுந்தது அப்படின்னா ஒருவேளை அந்த குணம் நம்மண்ட இல்லாத போனாலும் அன்னைக்கோ வரதுன்னு நினைச்சுக்க வேண்டியது அப்படின்றது. அடுத்தது, ஓர் அதிகாரியானவன் சம்சாரி பரிபவிக்கும் போது அனுசந்திக்கும்படி 4 வகையாயிருக்கும். அவையாவனா, நாயனும் அடியானுமானால் அடியானுக்கு பிறந்த பரிபவம் நாயனன்றோ என்று கொள்ளுவான் என்று அவன் தலையிலே வைத்து தாந்தனாயிருக்கை. இவன் பண்ணின பரிபவம் தேகஸ்பரிசியோ ஆத்மஸ்பரிசியோ என்று விவேகித்து ஆத்மா ஞானானந்த ஸ்வரூபனாகியாலே இப்பரிபவத்திற்கு விஷயமல்லன். இனி தேகமிலே பரிபவம் விஷயம். இதுதான் அசுச்சிகளுக்கெல்லாம் கொள்கலமாகியாலே இதனுடைய தோஷமெல்லாம் இவனால் சொல்ல முடியாதிரே என்று விருப்பு கெட்டிருக்கை. நாம் இத்தேகத்தில் வாசனையாலே உபாதேய புத்தி பண்ணி கூறுகையாலே இதனுடைய ஹேயத்தையே இவன் பரிபவோக்தியாலே உணரப்பெற்றோமே என்று அவன் பக்கரே உபகார ஸ்மிருதி பண்ணியிருக்கை. ஒரு வைஷ்ணவன் பிரகிருதியை பரிபவித்தால் இவனுக்கு ஈஸ்வரன் அனர்த்தத்தை சிந்திக்கிறானோ என்று கிருப பண்ணி இவ்வனர்த்தம் வாராதபடி திருவடிகளிலே சரணம் புகுவான். வியாக்கியானம் என்ன திருவெடுக்கிறது? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தன்னை ஒரு சம்சாரி அவமதிக்கும் போது 4 வகை அனுசந்திக்க வேண்டும். அவையாவனா, 1, ஒரு சுவாமியும் அவனுடைய அடிமையுமாய் 2 பேர் இருக்கும் போது அடிமைக்கு பிறந்த அவமானத்தை சுவாமி அல்லவோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சுவாமியான எம்பெருமானே இதற்கு கவலைப்பட வேண்டியவன் என்னும் நினைவுடன் தான் கவலைப்படாமல் அடக்கத்தோடு இருக்க வேண்டும். ஒரு சுவாமி பேசிவிடுறார், அவன் அடக்கத்தோடு இருக்க வேண்டும். இந்த ஸ்ரீ எல்லாம் அவன் தானே பெருமாளே பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கணும். 2வது, இவன் பண்ணின அவமானம் தேகத்தை தாக்குமா ஆத்மாவை தாக்குமா என ஆராய்ந்து இந்த அவமானம் ஞானானந்த ஸ்வரூபமான ஆத்மாவை தொடாது தேகத்தையே தாக்கும். ஆதினம் தாழ்வுகளுக்கெல்லாம் இருப்பிடமான தேகத்தின் தோஷம் முழுவதும் இவனால் சொல்ல முடியாத ஆகையாலே இவன் சொன்ன தாழ்வு சிறிதே என்று நினைத்து அவமதித்தவனிடம் தேசமில்லாமல் இருக்க வேண்டும். 3வது, நாம் அனாதிகாரமாக தொடர்ந்து வரும் வாசனையாலே தேகத்தில் விருப்பத்தோடு இருக்கையாலே இதற்கு உண்மையில் இருக்கும் தாழ்வை இவனுடைய அவமான பேச்சாலேயே உணரப்பெற்றோம். இவனுக்கு என்ன கைமாறு செய்வோம் என்று அவமதித்தவனிடம் நன்றி கடன்பட்டிருக்க வேண்டும். ஆஹா, என்னுடைய இதுவெல்லாம் சொன்னாரே, தோஷமெல்லாம் எடுத்துக்காட்டால் சந்தோஷமா இருக்கணும். 4வது, ஒரு வைஷ்ணவன் சரீரத்தை இட்டு தன்னை அவமதித்தால் அவமதிக்கப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவன் இவனுக்கு எம்பெருமான் பாகவதாவசார பலமாக தண்டனையை கொடுத்துவிடப் போகிறானோ என்று இறங்கி அப்படி இவனுக்கு எந்த தீங்கும் வாராதபடி நோக்க வேண்டும் என்று எம்பெருமான் திருவடிகளிலே சரணம் புக வேண்டும்.
நான் பெற்ற பயத்தை நாலூராம் பெற வேண்டும் கூறுத்தாழ்வான் சொன்னாராம். திருவிகின்ற ஜோதிடருக்கு அந்த மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்றார். குற்றம் செய்தவர்கள் பக்கல் பொறையும் கிருப்பையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேண்டும் ஸ்ரீவிஜரபூஷணத்தில் வருது என்னும் ஸ்ரீ விஜரபூஷன் சூரனையும் அதன் வியாக்கியானமும் இங்கு அனுசந்திக்கத்தக்கது. இங்கு நாலாவதில் வைஷ்ணவன் என்றிருப்பதற்கு முதலில் சம்சாரி என்றிருப்பதற்கு முரண்படாமைக்காக இங்கு சொல்லப்படுபவன் ரூப நாமங்களில் மாத்திரம் வைஷ்ணவனாய் சம்சாரி ஸ்வபாவம் கடிய பெறாதவனாய் இருப்பவன் என்று கொள்ள வேண்டும். அடுத்த வார்த்தையில் போலே ஸ்ரீவைஷ்ணவன் என்று குறிப்பிடாமல் ஒரு வைஷ்ணவன் என்று குறிப்பிட்டிருப்பது குறிக்கொள்ளத்தக்கது. அடுத்த வார்த்தை ஸ்ரீவைஷ்ணவ பரிபவத்தில் அனுசந்திக்கும்படி இவர் நம்மை கழுத்துக்கு மேலாக உருவு பண்ணிவிடாதே அபிமானித்த இத்தாலே சிக்ஷா ரூபமாய் சொல்லப்பெற்றோமே என்று இவருக்கு கடுமையான ஸ்வரூபம் உஜ்ஜீவித்தது என்று கிருத்தார்த்தனாவான். யாராவது வெஷிருன்னா அந்த தப்பை எடுத்து செலுத்துன்னா அவன் கிடைக்கணும். ஆஹா எப்படி சொன்னார் அப்படின்னு. அதுக்கு என்ன வியாக்கியம்? சதாச்சாரிய சம்பந்தம் உள்ள ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் நம்மை அவமதித்தால் நாம் பின்வருமாறு அனுசந்திக்க வேண்டும். நம்முடைய தேக பந்துக்களை போலே மனப்பூர்வமாக உறவில்லாமல் கழுத்துக்கு மேலே வாய்வார்த்தையில் மாத்திரம் உருவு பண்ணிவிடாமல் நம்மை தம்முடையவனாக இவர் அபிமானிக்கையாலே ஆச்சாரியன் சிஷ்யனையும் தகப்பன் பிள்ளையையும் போலே திருபுத்தியாலே கண்டித்திருக்கிறார். இத்தகைய மகானுபாவுக்கு அடிமையான நம் ஸ்வரூபம் இன்றே உய்வு பெற்றது என்று நினைத்து உகக்க வேண்டும். தப்பெடுத்து காட்டினவருக்கு உகக்க வேண்டும் அப்படின்றார். அடுத்தது ஸ்ரீ வைஷ்ணவன் ஸ்தோத்திரம் பண்ணினால் நமக்குள்ள குணங்களை சொன்னான் என்று உகக்க கடவனல்லன். இல்லாத குணங்களை ஏறிட்டு சொன்னான் என்று வெறுக்க கடவனல்லன். சீத்தத்துக்கு விஷயமான நம்மை குறித்து நிர்ஹேதுகமாக பிரசாரித்தபடியாலே உகந்து இவர் சொன்ன குணங்கள் நமக்கு இதற்கு முன்பு இல்லையாகிலும் இவர் பிரசாரத்தாலே மேல் உண்டாக கடவுது என்று விஸ்வசித்திருப்பான். சம்சாரி ஸ்தோத்திரம் பண்ணினால் அடியானவனுடைய ஸ்தோத்திரத்துக்கு உகப்பான் நாயன்றோ என்று தான் அதில் அன்மையுணர்த்து சாந்தனாயிருப்பான். இவருடைய ஸ்தோத்திரம் தேகஸ்பரிசியாயித்தா தோன்றின போது தேகத்தில் இக்குணங்கள் இல்லை. இவன் தன் வாசனையாலே பிரமித்தான் நத்தனை இக்குணங்கள் ஆத்மஸ்பரிசி என்று என்றிருப்பான். வியாக்கியானம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நம்மை புகழ்ந்தால் நமக்குள்ள குணங்களை சொன்னான் என்று நாம் உகக்குவன் கூடாது. இல்லாத குணங்களை ஏறிட்டுச் சொன்னான் என்று வெறுக்குவன் கூடாது. தாழ்வுகள் நிறைந்திருக்கையாலே கோபத்துக்கிழக்காக வேண்டிய நம்மை குறித்து ஒரு ஹேதுவின்றிக்கே இருக்க புகழுரைகளை எழுதியபடியாலே இவர் சொன்ன குணங்கள் நமக்கு இதுக்கு முன்பு இல்லையாகிலும் இவரது அருளாலே இனிமேல் உண்டாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். சம்சாரியாயிருப்பவன் ஒருவன் நம்மை புகழ்ந்தால் அடிமையை பற்றிய
புகழுரைகளுக்கு உகக்க வேண்டியவன் சுவாமி என்றோ. ஆகையால் நம்மை பற்றி புகழ் உரையும் சுவாமியான எம்பெருமானுக்கே சேரக்கடவது என்று நினைத்து தான் அப்புகழ் உரையால் விகாரமடையாது அடக்கத்தோடு இருக்க வேண்டும். அந்த சம்சாரியுடைய ஸ்தோத்திரம் தேகத்தை பற்றியராய் தோத்தும் போது தேகத்தில் இப்பெருமைகள் இல்லை. இவன் அனாதி வாசனையினாலே மயங்குகிறான். இப்பெருமைகள் ஆத்மாவை தொடமாட்டா என்று நினைத்திருக்க வேண்டும். பின்ன வார்த்தை இது அவசியம் என்று இந்த மாதிரி சொல்லியிருக்கார். அடுத்தது 312ஆம் வார்த்தை. பக்தருக்கு எம்பார் சேர வார்த்தை. எம்பார் சமாஷ்டயம் பட்டர் பண்றார். குழந்தை வந்து ஜெயத்தை உபதேசிக்கிறார் காதலை. நீரே முந்தி இரும் ஆச்சாரியர்கள் எம்பெருமானான்னு சென்றவர் அவருக்கு ஆச்சாரிகரானார். பக்தருக்கு எம்பார். நீர் உருகாலம் உடம்போடுண்டான உறவுக்கு உழைந்து போதுகிறீர் இல்லை. இதுக்கை புத்தானான எம்பெருமான் பக்கலில் உறுதியை உணர்ந்தோ அன்றையே உம்முடைய பக்கல் உண்டான உறுதியை உணர்ந்தோ என்று கேட்கா. கொஸ்டின் பதில் ஆரம்பிக்கணும். என்ன கொஸ்டின்? எவ்வன வயசில் பக்தர் மிக சிறந்த ஞான பக்திகளை உடையவராயிருந்தும் தேகத்தில் அனாதரவாகிய வைராக்கியம் இல்லாமல் இருப்பதை பார்த்து அவரை திருத்துவதற்காக அவர் ஆச்சாரியரான எம்பார் அவரோடு நடத்திய சம்பாதத்தை காட்டுகிறது இந்த வார்த்தை. பக்தரை குறித்து எம்பாருடைய கேள்வி. நீர் தேக சம்பந்தத்தை நினைந்து ஒருபோதும் வருத்தப்படுவதாக தெரியவில்லை. இதற்கு காரணம் பகவத் சம்பந்தத்தில் உள்ள உறுதியை உணர்ந்தவையோ அல்லது உம்முடைய ஆத்மாவிடம் உள்ள உறுதியை உணர்ந்தவையோ என்று பக்தருடைய பதில் என்ன சொல்றார்? அடியேனுக்கு இவை இரண்டும் உண்டோ? உள்ள உறவித்தனையும் உடம்போடுண்டான ஊத்தத்தாலே அன்றோ என்று விண்ணப்பம் செய்ய எம்பாரும் இது கேட்டு கிருதார்த்தராய். இது வியாக்கியானம் பார்க்கலாம். பக்தருடைய பதில், பகவத் சம்பந்தத்தின் உறுதியையோ ஆத்மாவின் உறுதியையோ அடியேன் உணர்ந்தேதல்லேன். அனாதி காலமாக உடம்பிலுண்டான விருப்பத்தாலேயே உடம்பிலே அனாதரம் இல்லாமல் உருவு பூண்டிருக்கிறேன் என்பது. எம்பாரம் இது கேட்டு சிறிது சமாதானம் அடைந்து மேலும் தெளிவுறுத்துவதற்காக மறுபடியும் கேட்கிறார். நீர் இப்படி சொல்லலாமோ? ஆழ்வான் குமாரராகியாலே சூக்ஷ்மமான சாஸ்திரார்த்தங்களை ஆராயும்படியான மேதாவிலாசங்களை உடையராய் இருக்கிறேன். உடையவனுடைய கடாட்சத்தாலே உமக்கு ஞானம் உண்டாயிருக்கிறது. அது காரணமாக எங்களை ஆச்சாரியராக பற்றி இருக்கிறேன். இப்படி இருக்கா தேகத்தில் எனக்கு இன்னும் 10 அறவில்லை என்று கூறி எங்களை பொருத்தலாமா? ஜீவாத்ம பரமாத்ம ஞானங்களில் உமக்குண்டான உறுதியை சொல்லுவீராகா என்று வலியுறுத்தி கேட்டார். இதுக்கு வார்த்தை படிக்கலாம். எம்பாரும் கேட்டு கிருதார்த்தராய் நீர் இங்கனே சொல்லுவான் என் ஆழ்வானோடுண்டான குடல் துறக்காலே அந்தரங்கமான அர்த்தங்களை ஆராயும்படியான ஆகாரங்களை உடையீர். உடையவராலே உண்டான ஞான உடையீர். அதனியாக எங்களோடு உண்டான உருவெறிவீர். இப்படி இருக்கா எங்களை நீர் எங்கன் உழைப்பிக்கலாமோ? இவ்வாக்காரங்களில் உமக்குண்டான உறுதி சொல்லி
என்று குருத்தி கேட்க பட்டர் விண்ணப்பம் செய்கிறபடி, என்னுடைய உயிருக்கு உடைமையாக என்றோ உறுதியாவது அங்கன்றியே இவ்வுயிருக்கு ஒரு உறுதி உண்டாகில் அவ்வுயிருக்கு உறுதி உண்டோ ஆகியால் அவ்வுயிரை உணர்ந்த ஆனந்தத்தாலே பிறந்த உறுதி என்றோ உண்டாகில் உள்ளது என்று விண்ணப்பம் செய்ய எம்பாரும் இதில் ஒரு குறையில்லை, சொன்னபடி அருகிது. ஆனாலும் அவ்விஷய ஸ்பரிசத்தை உணர்ந்த ஆனந்தத்திலும் காட்டில் இவ்விஷயத்திலே அநாதரணீய அநாதரணை அநாதராதிசயங்களும் காணும் அபேட்சரமாயிருப்பது ஆகையால் உடம்போடுண்டான உறவுக்கு உழைந்து போரி என்கிறது செய்ய பட்டரும் கிளேசஹேத்துவான பிரகிருத்தியை உணர்ந்து சோகிக்கத் தொடங்கினார். எம்பாரும் அருளி செய்த காரியம் பலிப்பதே என்று பிரீதரானா. வியாக்கியானம் பார்க்கலாம். என்ன சொல்றார்? உனக்கு ஞானம் உண்டாகி இருக்கிறது, அது காரணமாக எங்களை ஆச்சாரியராக பற்றி இருக்கிறேன். இப்படி இருக்கா வேகத்தில் எனக்கு இன்னும் பத்தரவில்லை என்று கூறி எங்களை வருத்தலாமா? ஜீவாத்ம பரமாத்ம ஞானங்களில் உமக்குண்டான உறுதியை சொல்வீராகா என்று வலியுறுத்தி கேட்டார். இதற்கு பக்தருடைய பதில், எம்பெருமானுக்கு உடைமையாயிருப்பதே என்னுடைய ஆத்மாவுக்கு உறுதியாகும். இப்படியல்லாமல் என்னுடைய ஆத்மாவுக்கு தனி உறுதி உண்டாகில் எம்பெருமானுடைய பிராபியத்துவ பிராபகத்துவ சேஷித்வாதிகளுக்கு உறுதியில்லாமல் போய்விடும். ஆகையால் என் ஆத்மாவுக்கு ஏதேனும் உறுதி உண்டு என்றால் எம்பெருமானுடைய பிராபியத்துவ பிராபகத்துவ சேஷித்வாதிகளை உணர்ந்த ஆனந்தத்தாலே பிறந்து உறுதியே உள்ளது என்று அழகாகச் சொன்னீர். ஆனாலும் எம்பெருமானோடுள்ள சம்பந்தங்களை உணர்ந்ததால் உண்டான ஆனந்தத்தை காட்டிலும் தேகத்தில் மிக்க அனாதரவு காட்ட வேண்டியது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அவசியம் தேவை. ஆகையால் தேக சம்பந்தத்தை நினைத்து நீர் வருத்தத்தையும் அடைய வேண்டும் என்று இது கேட்ட பின்பு பட்டல் வருத்தத்துக்கு காரணமானால் சரீர சம்பந்தத்தை நினைத்து வருந்தத் தொடங்கினார். எம்பாரம் தாம் உபதேசித்தது பயனுடைத்தானது என்று கண்டு உகந்தார். தேகத்தை ஒரு புண் மாதிரி காணணும் அப்படின்றார். சரி, அதை கேட்டு அவரும் அப்படியே யோசனை பண்றார். அடுத்தது 313 வார்த்தை. அக்ஞனுடைய குணமும் ஞானவானுடைய குணமும் குணஹானியும் விஸ்வசிக்க வண்ணாது. ஒரு மூலஸ்பரிசமுள்ள இரும்பு பொன்னாம் என்றிருப்பார்கள். பகவத் ஸ்பரிசமுண்டானால் சம்சாரம் மத்தது என்கிறார்கள். துவாரசேஷி பக்கலிலே துவளக்கடவ கெடுவான், பிரதானசேஷி பக்கலிலே துவடாமல் எழுந்து விட்டானே அப்படின்னு வார்த்தை. வியாக்கியானம் என்ன சொல்றது? அறிவிலியாயிருப்பவர்கள் ஒரு மூலிகையினுடைய ஸ்பரிசத்தாலே இரும்பு பொன்னாக விடும் என்று பரிபூர்ணமாக நம்பி அதற்காக ரசவாத வித்தியைகளை பயின்று மிகவும் நம்பிக்கையோடு அரும் பாடுபடுகிறார்கள். இவர்களிடம் நம்பிக்கை
ஆகிற குணம் இருந்த போதிலும் இது தகாது, இது தகாத விஷயத்தை பற்றியதாகியாலே பயனற்றதாகவும் விபரீதமாகவும் ஆகிறது. அறிவெளிக்கு தகாத விஷயத்தில் உள்ள இந்த நம்பிக்கையை கூட அறிவாளிகளுக்கு எம்பெருமான் விஷயத்தில் இருப்பதில்லை. மூலிகையின் ஸ்பரிசத்தாலே இரும்பு வண்ணாகும் என்று அறிவிலை நம்புகையைப் போலே எம்பெருமானுடைய ஸ்பரிசத்தாலே சம்சாரம் அறுத்துவிடும் என்று அறிவாளி நம்பத் தயங்குகிறான். ஆகையால அவனும் பேறு பெறாமல் போகிறான். ரசவாத வித்யை சொல்லித்தாரும் முக்கியமான ஆச்சாரிய விடத்தில் அடிபணிந்து அனுசந்தித்து பாடுபட தயங்காத மனிதன் பகவத் சம்பந்தத்தை சொல்லித்தரும் முக்கியமான ஆச்சாரியத்தில் அடிபணிந்து அனுவர்த்தித்து பாடுபடாமல் ஆத்மக்ஷேமத்தை இழந்து விடுகிறானே, இதென்ன உலகியற்கை. விஷயாந்தர அனுவிற்த்தியை ஏறிட்டுக் கொண்டு விற்த்தியை அழித்தான். விற்த்தின்னு கைங்கரியம். இதர விஷயங்கள ஒரு ஆசை வந்துருது அப்படின்னா கைங்கரியத்துக்கு சுதி வந்துடும். ஒருவனுக்கு பாரதந்திரியமும் விவசாயமும் விற்த்தியும் வேண்டும். பாரதந்திரம் ஏது? உனக்கே நாமாகி செய்வோம். விவசாயம் ஏது? சரணாகதி. விற்பி ஏது? கைங்கரியம். பௌருஷத்தை ஏறிட்டுக் கொண்டு பாரதந்திரியத்தை அடித்தான். வியாபாரத்தை ஏறிட்டுக் கொண்டு விவசாயத்தை அடித்தான். விஷயாந்தர விற்த்தியை ஏறிட்டுக் கொண்டு விற்த்தியை அடித்தான். சுவாதந்திரத்தை ஏறிட்டுக் கொண்டு பகவத் பாகவத பாரதந்திரமாகிற தன் சுரூபத்தை சேத்தனன் அழித்துக் கொண்டிருக்கிறான். தனது நன்மைக்காக தான் முயற்சி செய்வதாகிற வியாபாரத்தை ஏறிட்டுக் கொண்டு எம்பெருமானே உபாயம் என்னும் விவசாயத்தை உறுதியை அடித்துக் கொள்கிறான். சப்தாதி விஷயங்களில் பத்தை ஏறிட்டுக் கொண்டு பகவத் பாகவத கைங்கரியமாகிற ஸ்வரூபத்துக்கு தகுந்த விற்த்தியை என தொழிலை அடித்துக் கொள்கிறான். இப்படி இவற்றை அடித்துக் கொள்ளாமல் இம்மூன்றையும் சேத்தனன் பெற வேண்டும். எது மூணு? பாரதந்திரியம், விவசாயம், விற்பி. अस्मिन् गृहमारम्भाम् यदिहेकमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्.